இவங்க இன்வெஸ்டிகேட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம 1,00,000 சொச்சம் பேரை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையில வச்சிருக்கிறோம். 1,10,000 20,000 பேர் நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள இன்னைக்கு இருக்காங்க. அத்தனை பேருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வழக்குகளை நம்ம விரைவா முடிக்க முடியும்? இப்ப பெரும்பாலான சட்டங்கள் வந்து மேற்குலகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிக பாதுகாப்பாகவும் மிக சாதகமாகவும் இருக்கு. பிரைவேட் பீப்புள் கிட்ட இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் போய் வாங்கிட்டு வந்து அதை நீங்க கோர்ட்டுக்கு எவிடன்ஸா கொடுக்குற அளவுக்கு நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஊர்ல நம்ம போலீஸ் வேலை கிடைக்கிறதுனா குதிரை கொம்பு, அதை கிடைச்சதுன்னா அது லைஃபுக்கு அதுதான், அதுல பென்ஷன் வரும், அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா லண்டன் மாதிரி நகரங்கள்ல போலீஸ்காரரா சேர்ந்தவங்க அந்த வேலையை விட்டு ஓடி போறாங்க. இப்போ அந்த கான்ஸ்டபிள் வேலையை விட்டுட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அண்டார்டிக் டிவிஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காரு. நான் ஒரு சிலர் இல்ல தலைவா, கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன் தலைவா, எப்படியாவது அந்த காசை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படியா சம்பாரிச்சிடணும் தலைவா அப்படின்னு சொன்ன என்னுடைய நண்பர்கள் பல பேர் இன்னைக்கும் காவல்துறைக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு முத்துகுணா அவர்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து நமக்காக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழி சார். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கள நிலவரங்களை தொடர்ச்சியா வாட்ச் அவுட் பண்றவர் தான் நீங்க. அந்த அடிப்படையில பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புல இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 9 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மரணம் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய மிக சிறந்த தீர்ப்பாக இது தமிழ்நாட்டின் பரவலாக அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்ட உங்களுக்கு இந்த தீர்ப்பினை நீங்க முதல்ல எப்படி மதிப்பீடு செய்றீங்க சார்? இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பாகவும் ஒரு எல்லோருக்கும் ஒரு தெரிந்த வழக்காகவும் மாறி போன வழக்கு இது. அந்த வழக்குல ஒரு முடிவு வந்திருக்கு. அதுவும் வந்து மகிழா நீதிமன்றம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுல எல்லோருக்கும் தண்டனை. 9 பேரை குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி அந்த 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை, மரணம் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மிகச் சிறப்பு. நம்ம இந்திய நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து தண்டனை வந்து பெரிய அளவில் இருக்கா, அது வந்து குற்றத்துக்கும் தண்டனைக்கும் ப்ரொபோர்ஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை வந்து ஒரு நல்ல தண்டனையாக, பெரிய தண்டனையாகத்தான் எல்லார் குற்றவாளிகளுக்கும் இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் மத்தியிலையும் மீடியாவிலையும் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இதை வந்து இந்த தண்டனைக்கு இவ்வளவு தூரம் இதை வந்து கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா இதுல வந்து இந்த வழக்குல எல்லாரும் ஏன் இதை நம்ம பார்க்கறாங்க அப்படின்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கு. பெண்கள் இதுல விக்டிமா இருக்காங்க. இதுல வந்து இது வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இது போல வழக்குகள் இந்தியா போன்ற நாடுகள்ல அதிகமா நடக்குது. பெண்களை வந்து விக்டிமா மாத்துற விஷயங்கள் வந்து இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல நான் பார்க்கிறது என்னன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக மேற்கத்திய நாடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சகஜமா சாதாரணமா இருக்கு. நீங்க ஒரு பள்ளிக்கு போனீங்கன்னா அந்த பள்ளியில படிக்கும் போதே உங்களோட வகுப்பு தோழி உங்களோட இருப்பாங்க, உங்க நண்பர்கள் உங்களோட இருப்பாங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து பழகலாம், பேசலாம், அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுடைய அம்மா அப்பாக்களோடு சேர்ந்து நீங்க பழகலாம். நீங்க அவர்களை வேறு ஒரு பாலினமாகவும் வேறு ஒரு உலகமாகவும் பார்க்காம உங்களோடையே வாழ்ற ஒரு உலகமா நீங்க அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த மேற்குலகில் நிறைய இருக்கு. நம்மோட உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ரொம்ப குறைவா இருக்கிறத
நான் வாழும் காலத்துல, நான் இந்தியாவில் வாழும் காலங்கத்துல நான் பார்த்திருக்கிறேன். நம்ம ஒரு பெண்களை தொடர்ந்து பார்க்கணும், அப்படி பழகணும் அப்படின்னாலே பஸ்ல போய் பார்க்கிற, அங்க போய் பார்க்கிற, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பார்க்கிற, நமக்கு தெரியாத ஒரு பெண்ணை வந்து திரத்தி பார்க்கிற, இப்படி ஒரு பாலின சமத்துவமின்மை நம்ம சமுதாயத்துல இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு முக்கியமான இன்னைக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வரலையா? இன்னைக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கிறோம்ல நம்ம? இன்னைக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகியிருந்திருக்கலாம். ஆனா அது வந்து முழுசா வெஸ்டர்ன் சிஸ்டம் மாதிரி மாறிடுச்சா அப்படின்னா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இதற்கான காரணத்தை நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னா, ஜாதிய மனநிலையும் இந்தியாவில் இருக்கிற அடுக்கு மனநிலையும் தான் முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன். ஜாதி தான் ஒரு பெண்ணை இன்னும் ஒரு மற்ற ஜாதியோ இல்ல மற்ற மத ஆணோ பார்த்திடக்கூடாதுன்னு தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மதம் தான் அவங்களுடைய பெண்ணை வேற ஒரு ஆண் பார்த்திடக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டே இருக்கு. உமன் ஹராஸ்மென்ட்குள்ள வந்து காஸ்ட் இஷ்யூவும் இருக்கு அப்படிங்கறத நீங்க இருக்கிறது ரொம்ப புதிய பார்வையா நான் பாக்குறேன். இதுல வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா ரொம்ப கூர்மையான பார்வை. எஸ், இதுல வந்துட்டு நம்ம வந்து இதுல வந்து ஜாதிய மனநிலை இருக்கிறனாலதான் ஜாதி தடுக்குது, என் ஜாதி பெண்ணோட அவன் பேசக்கூடாது, என் ஜாதி பெண்ணோட பழகக்கூடாதுன்னு. அப்ப இந்த சமுதாயமே முன்னாடி நின்று பெண்களோடு பழகாத, எங்களுடைய பெண்களோடு பழகாத, எங்களுடைய பெண்ணோட பழகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. என் ஏரியாக்குள்ள வந்து பொண்ணை பாக்குறியா, என் ஏரியாக்குள்ள வந்துட்டு நீ, அப்ப வந்துட்டு ஒரு பெண்ணும் ஆணும் சகஜமா பழகிறதுக்கான வாய்ப்பு தடைபடுதா இல்லையா? இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்க இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு. அதுல சமுதாயத்தினுடைய மத்திய தர அடுக்கு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கீழ் அடுக்குல இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞரை அவங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணோட பேசினார், பழகினார், உட்கார்ந்து இருந்தார் ஒரே காரணத்துக்காக கொன்னு குப்பையில போடுற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்க கொன்ன பிறகு அவங்க கொண்டாடி தீர்க்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவங்க சிறைக்கு போறதும் வெளியே வர்றதும், அந்த வெளியே வந்து ஏதோ ஒரு still they are celebrating sir. ஆமா, இந்த ஒரு ஆதிக்க மனநிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிறதுக்கான வாய்ப்பு குறைய 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 இது போல குற்றங்கள் வந்து தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? பெண்கள் வந்துட்டு மறைமுகமா ஒருத்தரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இப்ப ஒருத்தர் கூட பழகணும் அப்படின்னா சமுதாயம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப அவங்க எங்க போய் சாதி வந்து முதல் பிரச்சனையா, முதல் ஒரு இதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓகே, சாதி ஒரு மனநிலை நான் நினைக்கிறேன், சாதி ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தடைகளும் அடுக்குகளும் இருக்கும்போது எல்லாமே மறைவான இடங்கள்லயே சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதா இல்லையா? இப்ப நாங்க வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து சந்திக்க முடியும், அவங்களுடைய பள்ளிக்குள்ள வந்து சந்திக்க முடியும், அவங்களுடைய தெருக்குள்ள சந்திக்க முடியும், அவங்க பீச்ல சந்திக்க முடியும், அவங்க சந்திக்கிற விழாக்கள்ல சந்திக்க முடியும், பேசிக்க முடியும். சமுதாயம் தடுக்காது. இங்க சமுதாயம் தடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதன் காரணமா தான் மறைவிடங்கள்ல சந்திக்க வேண்டிய இவருடைய சந்திப்பே மறைவானதாக இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இத குற்றவாளிகள் பயன்படுத்திக்கிட்டு இத குற்றமா மாத்திக்குவாங்களா இல்லையா? இப்ப இந்த 9 பேரும் நியாயமானவர்கள் நான் சொல்லல. இந்த 9 பேரும் தவறானவர்களா இருக்கிற பட்சத்திலையும் இவர்களை பெண்கள் வந்து இருட்டுல சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதன் காரணமா தான் அவர்கள் அந்த குற்றத்தை வந்து அந்த குற்றமா தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு அமையுது. இன்னொரு ஆங்கிள் சார், இப்போ இந்த வழக்கு விசாரித்தது வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ தான் விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சோசியல் காரணிகளை நம்ம வந்து அலச வேண்டிய அதே நேரத்துல, அதே காலகட்டத்துல இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. காவல்துறை மூலமாக இது நடந்ததை எடுத்துக்க முடியுமா? சிபிசிஐடி விசாரிக்கல, தமிழக காவல்துறை விசாரிக்கல, சிபிஐ விசாரிச்சு அந்த நீதிமன்றத்தின் மூலமாக விஷயம் வந்து வெளியே வந்திருக்குது. இப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாடு காவல்துறை சிபிசிஐடி ரோல் வந்து என்ன ஆகுது? ஏன் சிபிஐ மூலமாவே நம்ம தீர்வுகளை நோக்கி நகர்றோம்? இதுல நம்ம வந்து சிபிஐ மூலமா தீர்வுல நகர்றோம், தமிழ்நாடு காவல்துறை மூலமா தீர்வுல நகர்றோம். இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கண் துடைப்பு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல நீங்க தமிழ்நாடு காவல்துறையா இருந்தாலும், சிபிஐயா இருந்தாலும், இல்ல சிபிசிஐடியா இருந்தாலும் எல்லாமே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தான். தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவங்க, நமக்கு தமிழ்நாடு காவல்துறையில இன்வெஸ்டிகேட்டிங் பவர் வந்து எஸ்ஐ அண்ட் அபவ்னு ஒரு பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. எஸ்ஐ அண்ட் அபவுக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவர் இருக்கு. அதே மாதிரி சிபிசிஐடிலையும் அதே தான்.
தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு பகுதி தான் சிபிசிஐடி. சிபிசிஐடின்றது கிரைம் பிரான்ச் சிஐடி. அதுக்கப்புறம் சிபிஐ. சிபிஐன்றது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். இப்ப எங்க வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யலன்றதுக்காக நீங்க பக்கத்து வீட்டுல கொடுத்து வேலை செய்ய வைக்கிறோம். அவ்வளவுதான் சிபிஐன்றது. வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. சிபிஐல என்னுடைய நண்பர்களும் சிபிஐல வேலை செஞ்சிருக்காங்க. என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களே அவங்க சிபிஐக்கு டெபுடேஷன்ல போயிருவாங்க. அங்க ஒரு 5 ஆண்டு காலம் டெபுடேஷன்ல வேலை செஞ்சுட்டு திரும்பி வருவாங்க. இப்ப அங்க 5 ஆண்டு காலம் அங்க போய் வேலை செய்யறாங்கன்னா, இப்ப இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் வந்து 5 ஆண்டு காலம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அங்க போய் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அவருக்கு வந்து டிஎஸ்பி பொசிஷன் கிடைச்சிடும். ஒரு கிரேட் அப்கிரேடேஷன் கிடைச்சிடும் சிபிஐல. சோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலையும், மற்றபடி சிபிஐல வேலை செய்யணும்னு ஆசைப்படுற காரணத்தினாலையும் அவங்க சிபிஐல போய் வேலை செய்யறது வழக்கம். எனக்கும் சிபிஐல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தமிழ்நாடு காவல்துறையில இருக்கும்போது எனக்கும் தமிழ் சிபிஐல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த ஒரு கட்டத்துல அந்த எனக்கு வாய்ப்பு வந்த பிறகு நான் அதை வந்து மறுதளிச்சிட்டேன், வேண்டாம் விட்டுட்டேன். நான் வந்து சைபர் கிரைம்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் கேட்டிருந்தேன். அவங்க சைபர் கிரைம்ல இல்லாம நார்மல் சிபிஐல வேலை செய்யறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அப்ளை பண்ணோம். ஆனா நான் போகல வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்னோட நண்பர்கள் அங்க போய் எங்க வேலை செஞ்சாங்க. ஒரு சில நண்பர்கள் அங்கே என்னோட விஜிலன்ஸ்ல இருந்த நண்பர்கள் சிபிஐல போயிட்டு அப்புறம் வேலை செஞ்சு திருப்பி வந்து மற்றபடி திருப்பியும் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்தாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிபிஐயோ சிபிசிஐடியோ இல்ல தமிழ்நாடு காவல்துறையோ எல்லாமே ஒண்ணுதான். நாங்க தான் சிபிஐல இருப்போம், நாங்க தான் சிபிசிஐடியில இருப்போம், நாங்க தான் தமிழ்நாடு காவல்துறைக்குள்ளயும் இருப்போம். எங்க பேர் இல்ல. ஆனா இப்ப நீங்க எல்லாமே ஒண்ணுதான் சொன்னாலுமே கூட சார், சாரி ஃபார் இன்டரப்ஷன், எல்லாருமே ஒண்ணுதான் சொன்னாலுமே கூட தமிழ்நாடு காவல்துறை எல்லாருமே வந்து இப்போ எதிர்ப்பு சட்டத்துல கூட சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு இணையான சொல்லுவாங்க, ஆனா அவங்க நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதான் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸோட எப்ப பார்த்தா கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னா ஸ்காட்லாந்து யார்டு இருக்குதுன்றதே கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருக்கும் சார். ஸ்காட்லாந்து யார்டுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன டேக் தான். எப்படி தமிழ்நாடு காவல்துறை இந்திய காவல்துறையில மிகச்சிறந்த காவல்துறை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறோமோ, அதே போல லண்டன்ல ஒரு போலீஸ் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க அந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டன்ல இருந்து வேலை செய்யுது. சென்னை சிட்டி போலீஸ் மாதிரி லண்டன் போலீஸ். அவங்க தான் ஸ்காட்லாந்து யார்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கான பெயர் தான் ஸ்காட்லாந்து யார்டுன்றது. நாம தமிழ்நாடு காவல்துறையே, இந்திய காவல்துறையே, தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்ல, இந்திய காவல்துறையே பிரிட்டிஷ் காவல்துறையிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான். பிரிட்டிஷ் காவல்துறை வந்து லண்டன்ல எப்படி காவல்துறை உருவாக்கி நடந்துகிட்டு இருந்ததோ அது போலவே அயர்லாந்தையும் ஒரு காவல்துறை உருவாக்குறாங்க. அந்த அயர்லாந்துல உருவாக்குற மாடல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நேப்பியார் மாடல்னு பேரு. அங்க அயர்லாந்து வந்து நாங்க வந்து யூகே கூட அடிமையா நாங்க இருக்க மாட்டோம், எங்களுடைய மொழி வேற, எங்களுடைய வாழ்க்கை முறை வேற, நாங்க வந்து யுனைடெட் கிங்டத்துக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம்னு போராடுறாங்க. அப்ப அங்க ஒரு காவல்துறையை அவங்க உருவாக்குறாங்க. அந்த காவல்துறை என்னன்னா, அங்க இருக்கிற மக்களை ஆயுதம் கொண்டு அடக்கிற ஒரு காவல்துறை, துப்பாக்கி பயன்படுத்துற ஒரு காவல்துறை. அதே மாடலை தான் அவங்க இந்தியா இண்டிபெண்டன்ஸ் போது, இந்தியாவினுடைய காலனி ஆதிக்கத்தின் போதும் அந்த மாடல் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து நேப்பியார் மாடல்னு பேரு. அதன் மூலமா தான் நமக்கு வந்து காவல்துறைன்னு ஒண்ணு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு பல கிராம மெத்தடுகளை தான், கிராம முறை பஞ்சாயத்துகளை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். திருப்பியும் நம்ம கிராம பஞ்சாயத்து சிறந்தது, எங்களுடைய பஞ்சாயத்து தான் சிறந்தது அப்படின்லாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா திருப்பியும் கிராம பஞ்சாயத்து ஜாதி பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்துல ஊருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நீதி, எல்லாருக்கும் நீதி கிடைக்குமானா கிடையாது. சாதிக்கு ஒரு நியாயம், சாதிக்கு ஒரு நீதி. ஆமா. இப்ப வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில இருந்து ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராருன்னா அவருக்கு நீதி கிடைக்காது. மேல் ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு கொண்டு வரனா அவருக்கான நீதி வேற மாதிரி மாறும். அதனால நம்ம வந்துட்டு இது வந்து சிறந்த முறைன்னு கொண்டு வர முடியாது. ஆனா எப்ப வந்து காவல்துறைன்னு ஒண்ணு உருவாச்சோ அப்ப நாம வந்து எல்லா சட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானதுன்ற மாதிரி ஒரு மனநிலையில உருவாக்கப்படுது. ஆனா அதே மனநிலையில தான் நம்ம இதை தொடர்ந்து நடத்துறோமா, இன்னைக்கும் அப்படிதான் நம்ம செயல்பட்டு இருக்கோமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி. ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க சிபிசிஐடி, சிபிஐ, தமிழ்நாடு காவல்துறை மூணுத்தையும் ஒரு கேள்வியா கேட்டீங்க. இப்ப அதனால நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, பெரும்பாலான வழக்கினுடைய விட்னஸஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் விட்னஸஸ், எலக்ட்ரானிக் எவிடன்சஸ். நாங்கெல்லாம் காவல்துறைக்குள்ள வேலை செய்யும் போது காவல்துறைக்குள்ள வந்து பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் கூட தமிழ்நாடு காவல்துறையில அப்படிதான் நம்ம சொல்லணும், ட்ரெடிஷனல் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷனல் இன்வெஸ்டிகேட் மெத்தட்னா போய் பிடிச்சிட்டு போய் ஒருத்தன் வந்து சந்தேகத்தின் பேர்ல அவனை கூட்டு போய் அவனை விசாரிக்கிறது. டேய் சொல்றான்னு சொல்றது, சொல்ல சந்தோஷம் விட்டுறது, சொல்லலைன்னா அவனை அடிச்சு சொல்ல வைக்கிறது. இதுக்கு பேர் ட்ரெடிஷனல் மெத்தட், பழைய மெத்தட். பழைய மெத்தட்ல வந்து குற்றம் என்னன்னா, நீங்க வந்து குற்றம் செஞ்சீங்களா செஞ்சீங்களான்னு கேட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி அவனை வந்து ஒத்துக்க வைக்கிறது. அப்படி இல்லைனாலும் இப்ப நான் ஒரு தமிழ்நாடு காவல்துறையில நான் இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்தது. அதை நான் உங்ககிட்ட நான் அடைப்படுத்தினா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து எப்படின்னு புரியும். ஒரு நாள் இரவு நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப எங்க டீம்ல வந்து சொன்னாங்க, சார் இன்னைக்கு வந்து நைட் ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கும், நீங்க வந்து கொஞ்சம் தயாரா இருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்களும் தயாரா இருந்தோம். அப்ப வந்து ஒரு நாள் நான் சேர்ந்த புதுசுல ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ஆளை போய் நாங்க வந்து இரவுல அவங்க வீட்டுல போய் கைது பண்ணி தூக்குறோம். அவரை தூக்கிட்டு வந்து வந்து அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. முக்கியமா வந்து அடிக்கும் போது ராட்னம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த கைய வந்து பின்பக்கமா கட்டிடுவாங்க. 2 கையும் சேர்த்து பின்பக்கமா கட்டிடுவாங்க. அந்த கட்டிட்ட கைய பின்பக்கமா கட்டி அப்படியே தூக்கி ஒரு மேல வந்து தூக்கி கட்டிடுவாங்க. அவருடைய 2 கையும் பின்னாடி கட்டி அந்த பின்னாடி கட்டின அதேதான் அந்த 2 கையும் கட்டி தொங்க விட்ட போது மேல போயிடுவாரு. அந்த கையினுடைய அவர் உடல்ல பலம் இருக்கிற வரைக்கும் அந்த கையை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அவர் அந்த உடல்ல வந்து தொங்க விடாம பாத்துட்டு இருக்கும். அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஷோல்டரும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழக்கும் போது அந்த கை 2 மேல கட்டின கை 2 மேல போயிடும், பின்பக்கமாவே மேல போயிடும். உங்களோட 2 கையும் சேர்ந்து பின்பக்கம் உங்களால தூக்க முடியுமான்னு பாருங்க, தூக்க முடியாது. ஆனா அந்த கட்டின கைகளும் கூட உடல் எடை தாங்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிடும், வலி தாங்க முடியாது. அந்த ஒரு குறைஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வந்து முகம் ஃபுல்லா வேர்த்துருச்சு, உடம்பு ஃபுல்லா வேர்த்துருச்சு. அவர் வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருந்தாரு, உடம்பு ஃபுல்லா வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருந்தாரு. அவர் இந்த சித்திரவதையை அவர் செய்ய அந்த காவல்துறையில இருந்தவங்க செய்யும் போது அவர் வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருந்தாரு. உடம்பு ஃபுல்லா அப்படியே தண்ணி ஊத்தி விட்டது போல நினைஞ்சிருச்சு உடம்பு ஃபுல்லா. அவ்வளோ வேர்வை வந்து உடம்புல இருந்து, இந்த உடல்ல இருக்க வேர்வைன்னு சொல்லக்கூடாது, உடல்ல இருக்க தண்ணி அப்படியே வெளியில வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு துணி புழிஞ்சது போல அப்படியே ஆயிடுச்சு. இந்த மூக்கனுடைய நுனி அந்த தலை தொங்கிடும். அந்த தலை தொங்கின தலையில மூக்குல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி கொட்டுறதை என்னால பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட நீங்க ஒருத்தர் தன்னுடைய சிறுநீர் கழிக்கும் போது எப்படி முகத்துல அது போல அவருடைய முகத்துல இருந்து அந்த சிறுநீர் போல வந்தது. அவ்வளவு உடம்புல இருந்து தண்ணி வெளியேறிச்சு. அவரால முடியவே இல்லை. அவரை வந்து சொல்லுடா நீதானு கேக்குறாங்க. இல்ல சார்ன்றான். அப்புறம் வந்து ஆமா சார்ன்றான். சரி நீ இறக்கிறாங்க. அப்புறம் இறக்குன உடனே சொல்லிட்டான்னா அவன் வந்து இறக்குன பிறகு சார் நான் இல்ல சார்ன்றான். அப்புறம் திருப்பி அவனை தூக்குறாங்க. ஆமா சார் நான் தான் சார்ன்றான். அப்புறம் திருப்பி அவனை வந்துட்டு இறக்கி விட்டுட்டு என்ன சார் நான் இல்ல சார், வலி தாங்க முடியல சார், என்ன விட்டுருங்க சார்ன்றான். இப்படி அவனை பலமுறை செஞ்சு அவன் கடைசியில அவன் ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் விசாரணையில தான் தெரிஞ்சது அவன் கிடையாதுன்னு. இப்ப உங்களுக்கு புரியுதா? காரணமா ஒத்துக்க வைக்கிறதுன்றது இப்படி பல பேர் செய்யாத குற்றங்களையே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல பேர் செய்யாத குற்றங்களை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு உலகம் முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் வந்து புதுசா உருவாயிருச்சு. அதுதான் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட். அதுல நீங்க சயின்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த துப்பாக்கி எவ்வளவு தூரத்துல இருந்து சுடப்பட்டது, அப்ப அந்த குண்டு துளைச்ச இடம் எப்படி, அந்த குண்டு தெரிச்ச இடம் எப்படி, அந்த செவுத்துல ரத்த தெரிப்பு எப்படி, அதே மாதிரி இப்போ ஒருத்தன் வீட்டுக்கு திருடன் வெளியே போயிருக்கான் அப்படின்னா அவன் எந்த வழியா உள்ள வந்தான், எந்த வழியா வெளியே போனான், அவன் உள்ள போன என்ட்ரி எப்படி இருக்கு, அந்த என்ட்ரியில ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா, அந்த ஃபுட் பிரிண்ட் கிடைக்குதா, என்னென்ன சேதங்கள் நடந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அவன் என்ன பொருளை எடுத்துட்டு எந்த வழியா வெளியே போயிருக்கிறான், இதெல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு சயின்டிபிக் மெத்தட்ல ஆய்வு செஞ்சு அந்த குற்றத்தை தெளிவடைகிறது தான் சயின்டிபிக் மெத்தட். இந்த சயின்டிபிக் மெத்தட் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு வந்து வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு மேற்குலகில் நீங்க எங்க போனீங்கன்னாலும், நான் வந்து டாஸ்மேனியான்ற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து டாஸ்மேனியாவில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அங்க ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அவரு ஒரு வேன் ஒன்னு வச்சிருப்பாரு. அவருக்கு பின்னாடி ஃபுல்லா சயின்டிபிக் டூல்ஸ் எல்லாத்தையும் அவர் அந்த வேன்குள்ள வச்சிருப்பாரு. நீங்க ஒரு கிரைம்னு சொன்ன உடனே யார் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரோ அந்த ஆபீசர் அந்த சயின்டிபிக் ஆபீசருக்கு மெசேஜ் போடுவாரு. போட்ட உடனே அவரு அந்த வேனை எடுத்துட்டு அங்க வந்துருவாரு. அங்க வந்து சயின்டிபிக்கா அதுல என்னென்ன எவிடன்ஸ் எடுக்க முடியுமோ கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணுவாங்க.
கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராசஸ் பண்ணி தான் இதுல எந்த குற்றவாளி யாரு, என்ன குற்றம் நடந்ததா இல்லையான்றத கண்டுபிடிப்பாங்க. இந்த மெத்தட் தான் அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையிலும் இந்த மெத்தட பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயன்படுத்துவதன் மூலமா தான் இந்த வழக்குல அத்தனை பேருடைய குற்றமும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் அவங்க பயன்படுத்தினால தான் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய ஒரு பகுதியா இருந்த ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா எவிடன்ஸும் சயின்டிபிக். சோ இவங்க அப்பீலுக்கு திருப்பி போனாலும் அந்த வழக்கு வந்து திருப்பி தோத்துதான் போகும். அவங்களுடைய வழக்கு திருப்பி தோத்துதான் போகும். ஏன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் வழக்கு. இந்த வழக்கு முழுக்க எவிடன்ஸ் பேஸ்ட் வழக்கு. அப்ப நீங்க இத தமிழ்நாடு காவல்துறை செஞ்சாலும், சிபிஐ செஞ்சாலும், சிபிசிஐடி செஞ்சாலும் ஒண்ணுதான். இதை யார் வழக்கு எடுத்து செய்யறாங்களோ அவங்க முழுக்க சயின்டிபிக்கான ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி பண்ணணும். அதை அவங்க பண்ணிருந்தாங்க மகிழ்ச்சி. இதுல சிபிஐ பெருசா ஏன் சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சென்சிட்டிவிட்டிக்காக தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள வந்து அரசு ஆளுகின்ற அரசியல்வாதிகளும் இத வந்துட்டு தடுத்துருவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் மடைமாற்றம் செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமா தான் மக்கள் வந்து சிபிஐ கொண்டு போங்க அப்படின்னா, இது சிபிஐனா சென்ட்ரல் ஃபோர்ஸ் போயிட்டா அங்க வந்துட்டு இவங்களுடைய மடைமாற்றம் இருக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில இவங்க சொல்றாங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயமே ஒழிய நம்ம சிபிஐயா தமிழ்நாடு காவல்துறை ரெண்டுமே எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம, எந்த விதமான இடையீடும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு வச்சுங்களேன், ரெண்டுத்திலயும் ஒரே முடிவு தான் இருக்கும். இதுல இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களுடைய அறிவு முக்கியம். தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் இந்த இடத்துல நீங்க வந்து மேற்குலக பற்றி கேட்டீங்க. இந்த மேற்குலகை பத்தி கேட்கும்போது நான் வந்து இந்த இடத்துல எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களே சொன்னீங்க கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல போராட்ட சட்டம் நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது கம்பேரிட்டிவ்னு சொல்றீங்க. அப்போ வெளிநாடுகள்ல இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க, அதனால கம்மியா நினைக்கிறீங்க. இங்க எதை நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க வந்து நான் படிக்கிறதுக்காகத்தான் வந்தேன். இந்த ஊர்ல காவல்துறை பற்றி படிக்கிறதுக்காகவும் காவல்துறை பற்றி ஆய்வு செய்யறதுக்காகவும் கால் எடுத்து வச்சேன். அது இல்லாம எனக்கு வந்து அமெரிக்காவிலையும் லண்டன்லயும் எனக்கு வந்துட்டு காவல்துறைக்குள்ள நடக்கிற விஷயங்களை நான் வந்து ஆய்வு மூலமா உள்ள போய் பாத்துருக்கேன். லண்டனுக்குள்ள உள்ள போய் அங்க எப்படி ஆய்வு நடக்குது, எப்படி மெட்ரோபாலிட்டன் போலீஸ் எப்படி வேலை செய்யறாங்க, அதாவது ஸ்காட்லாந்து யார்டு எப்படி வேலை செய்யறாங்க, நான் அவங்க கூடயே உட்காந்து வேலை செஞ்சிருக்கேன், பாத்திருக்கேன். லண்டன்ல உட்காந்துட்டு அமெரிக்காவில உட்காந்து அமெரிக்கன் போலீஸ் எப்படி வேலை செய்யறாங்கன்னு அவங்க கூட உட்காந்து நான் பாத்திருக்கிறேன், அவங்களோட வேலையும் செஞ்சிருக்கிறேன். அதன் காரணமா எனக்கு அவங்கள நேரடியா அனுபவம் எனக்கு உண்டு, அவங்க கூட நேரடியா ஒர்க் பண்ண அனுபவம் எனக்கு உண்டு. அதன் காரணமா ஒரு விஷயம் சொல்றேன். நான் இங்க படிக்க வந்த பிறகு நான் ஒரு கோர்ஸ் பண்றேன், கிரிமினாலஜில ஒரு கோர்ஸ். அது வந்து ஒரு பகுதி, கிரிமினாலஜி ஒரு பேப்பர், அதுல ஒரு பகுதி. நான் படிச்சது போலீஸ் ஸ்டடீஸ், ஆனா கிரிமினாலஜி அதுல ஒரு பகுதி. அதுல ஒரு பேப்பர்ல படிக்கும் போது என்ன சொல்றாங்க, டாஸ்மேனியன் ரூல்ஸ் என்னன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சு, அந்த கணவன் மேல ஒரு குற்றத்தை ஒரு மனைவி போன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கணவனை கைது செஞ்சிடணும். அதுதான் சட்டம். ஒரு கணவன் மேல ஒரு கணவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் அவசியமே கிடையாது. கணவன் மேல ஒரு மனைவி வந்து ஒரு போன் பண்றாங்க, என் கணவன் என்னை அடிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு போய போலீஸ் முதல்ல செய்ய வேண்டிய வேலை கணவனை கைது செய்ய வண்டியில ஏத்திர வேண்டியதான், கைவிலங்கிட்டு வண்டியில ஏத்திர வேண்டியதுதான் முத வேலை. அது ரெக்குவயர்மெண்ட். அப்ப சட்டம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு, முதல் கட்ட பாதுகாப்பு கொடுத்து பாருங்க. வெள்ளைக்கார நாட்டுல வெள்ளைக்கார பெண்களுக்கு இன்னைக்கு இங்க வாழக்கூடிய என் மனைவி என் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சாலும் முதல்ல கைது செய்யப்பட போறது நான் தான். ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்ன உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும். அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு சமுதாயம்ன்றத பாருங்களேன். இப்ப புரியுதா? இப்ப மேற்கத்திய சமுதாயத்துக்கும் இந்திய சமுதாயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது மட்டும் இல்ல. இது ஒண்ணு மட்டும் தான் ரீசனா இருக்க முடியுமா சார்? சார் இப்போ அதாவது சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்குன்றது மட்டும் தான் ரீசனா? இல்ல, இது நான் அதுக்கு இடையில வரேன். சிங்கப்பூர்ல வந்துட்டு சிங்கப்பூர்ல தமிழர்கள் வந்து 7% தான் தமிழர்கள், மொத்த தமிழர்கள் சிங்கப்பூர்ல 7% தான். ஆனா சிங்கப்பூருக்குள்ள இருக்க ஜெயில் இருக்கு இல்லையா, சிறை இருக்கு இல்லையா, சிறைக்குள்ள இருக்கிற தமிழர்களுடைய சதவீதம் தெரியுமா? 15% தமிழர்கள் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க.
கிட்டத்தட்ட நாட்டுக்குள்ள 7 பேர் இருக்காங்கன்னா ஜெயிலுக்குள்ள 15 பேர் இருக்காங்க தமிழர்கள். தமிழ் முரசுன்ற பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, எங்க கிட்ட வந்து வைஃப் பீட்டிங் அஃபென்ஸ்ல நிறைய தமிழர்கள் சிறைக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? வைஃப் பீட்டிங் அப்படின்னா மனைவியை, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அதிகமா தமிழ் ஆண்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்றத சொல்றாரு. ஆமா, இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் நீங்க அதை சொல்றதை விட அதுக்கு வந்து அவன் ஒரு சட்டமே உருவாக்கி இருக்கான். வைஃப் பீட்டிங் as an offense. வைஃப் பீட்டிங் an offense. நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையிலயும் தமிழ்நாட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஏமா புருஷன் தானமா அடிச்சான், என்னமா விடுமா அவன் அடிப்பான், அவன் தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷமா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய காவல் மனநிலை உடைய பெண் காவலர்களை நீங்க பார்க்கலாம். பெண் காவல்துறை உருவாக்கப்பட்டதே தமிழ்நாட்டுல முதல்ல தமிழ்நாட்டுல தான். உலகம் எங்குமே பெண்களுக்குன்னு தனி காவல்துறை கிடையாது. அதுவும் முக்கியமா ஜெயலலிதா தான் இந்த கான்செப்டை வந்து உருவாக்குறாங்க. இத மங்கை நடராஜன் சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவினுடைய இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், கிரிமினாலஜி ப்ரொஃபசர் மங்கை நடராஜன், அவங்க நிறைய ஆர்டிகல் இந்த தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ள வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய சக்சஸ வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளா நிறைய எழுதியிருக்காங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர், அமெரிக்காவில் கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆய்வு செய்யற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெண் காவல்துறை இன்னொன்னு ஒரு சிறப்பான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அது சிறப்பா செயல்படுதான்றது என்னோட கேள்வி. எனக்கு என்னுடைய அனுபவத்திலேயே ஒண்ணு இருக்கு. நான் வந்து 1999 நினைக்கிறேன். அப்ப நான் ஆவடியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு வழக்கு ஒண்ணு எனக்கு வந்து சொல்றாங்க, பெண் அங்க ஆவடி பக்கத்துல ஒரு பெண் காவல்துறை ஒண்ணு உண்டு, ஆண் காவல்துறை உண்டு. ஆண் காவல்துறையால பெண் காவல்துறையால ஒரு சந்திக்க முடியாத ஒரு வழக்கு வரும்போது ஆண் காவல்துறையை உதவிக்கு அழைக்கிறது வழக்கம். சொல்றாங்க, சார் வந்து அங்க ஒருத்தன் வந்துட்டு பெண் காவல்துறையில பயங்கர பிரச்சனை பண்றான் சார். நான் போன உடனே அங்க ஒரு ஆள் பாக்குறான், அங்க ஒரு பிரச்சனை பண்றான். உடனே அவனை பிடிச்சிட்டு வந்து நான் வந்து என்னுடைய ஸ்டேஷன்ல ஆண் காவல்துறை அதெல்லாம் ஆண்கள் பொது காவல்துறையில ஸ்டேஷன்ல லாக்அப் பண்ணிடுறேன். நான் லாக்அப் பண்ண உடனே அவன் இங்க லாக்அப்ல இருக்கும்போதே அந்த பெண் காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவன் கிட்ட பேசி அவன் குடும்பத்திட்ட பேசி ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சிலர் சார் அவன் போட்டும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிஞ்சுதான் நான் வருத்தப்பட்டேன். அதாவது நான் வந்து அவன் பெண் காவல்துறையிடம் தவறா நடக்கிறான், அதிகமா அவனுக்கு வந்து அவனை வந்து சட்டப்படி அவனை வந்துட்டு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு நான் நினைச்சு அவன் மீது சட்டத்தை நான் அதிகமா பிரயோகப்படுத்தும் போது அதை தப்பா பயன்படுத்துற ஒரு பெண் காவல் அதிகாரி இருந்தாங்க அந்த நேரத்துல. அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அதை பணமா மாத்திக்கிற, ஒரு லஞ்சமா மாத்திக்கிற ஒரு பெண் காவல்துறை அதிகாரி இருந்தாங்க. கடைசியில வந்து அதுல நான் ஏமாந்து போனதை நான் உணர்ந்தேன். இந்த இடத்துல வருவோம். இப்ப பெண் காவல்துறை பெண் காவலர்கள் பெண் விக்டிமை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு அண்ணா நகர் வழக்குன்னு ஒரு வழக்கு நீங்க சென்னையில கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வழக்குல அந்த பெண் இன்ஸ்பெக்டர் தான் குற்றவாளி. அந்த ஃபாலோயிங் கேஸ் நீதிமன்றம் சூமோட்டோவா எடுத்த அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எஸ், அப்ப பாத்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்காம பணம் சம்பாதிக்கிறதுக்காக குற்றவாளிகளோடு கைகோர்த்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். சிங்கப்பூர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து அங்க வந்து நம்ம வந்து திருப்பி சிங்கப்பூருக்கே வருவோம். சிங்கப்பூர்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க பாக்குறாங்க இந்தியன் சொல்லக்கூடாது, தமிழ் சமுதாய வம்சாவழிகள் அங்க தன் மனைவிமார்களை அடிக்கிற, குடிச்சிட்டு வந்து உதைக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்காங்க. அப்ப அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு அவங்கள வைஃப் பீட்டிங் ஒரு கேஸ் உருவாக்கியிருக்காங்க, ஒரு வழக்கு உருவாக்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தா இவங்க எல்லாம் குற்றவாளிகளா ஜெயிலுக்கு. அப்ப மேற்குலகம் சிங்கப்பூரா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், இவங்க பெண்களை எப்படி பாதுகாக்கிறாங்கன்றதுக்காக இது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியும். அப்ப இந்த இடத்துல நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மற்ற விஷயங்கள்லயும் யார் பாதிக்கப்படுற நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அதற்காக தான் சட்டமும் சட்டமன்றங்களும் நீதிமன்றங்களும் கருவியா இருக்கணும் இல்லீங்களா? அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். இப்போ நீங்க மேற்குலகில வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசின போது மேற்குலகில வந்து சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி இங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் காவல்துறை வழக்கு எப்படி பதிவு செய்வாங்கன்னா, ஒரு வழக்கை பதிவு செஞ்சு கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சாதான் அவங்க வழக்கை பதிவு செய்வாங்க. இல்லைன்னா சும்மா வழக்கு பதிவு செஞ்சு உங்களையும் எதிர் பார்ட்டியும் தொல்லை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களால இந்த வழக்குல வெற்றி பெற முடியாது, வழக்குல
அந்த வழக்கை உறுதிப்படுத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் கோர்ட்டினுடைய நேரத்தையும் அரசினுடைய பணத்தையும் வீணடிக்க மாட்டாங்க. தேவையான எவிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழக்கை எடுத்து நடத்த மாட்டாங்க. காவல்துறை அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்ப இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஏற்கனவே கேட்டீங்க எனக்கு சிபிஐக்கும் மேற்குலகத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நானும் அந்த பிரச்சனையை நான் திருப்பி இங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க எல்லா காவலர்களுக்குமே இன்வெஸ்டிகேட்டிங் பவர் உண்டு. ஒருத்தவர் வந்து கான்ஸ்டபிளா சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவர் உண்டு. நம்ம ஊர்ல கான்ஸ்டபிளா ஒருத்தர் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவரே கிடையாது. அவருக்கு வந்து செக்யூரிட்டி பவர் தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். காவல்துறைக்குள்ள சேர்ந்துட்டாரு, அவர் கேட்டகரி 1 தான் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கேட்டகரி 1 அவர் இருந்தா கூட அவர் எஸ்ஐ ஆகிற வரைக்கும் அவருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவரே கிடையாது. அந்த எஸ்ஐ ஒரு அசிஸ்டன்ட் தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்ஸ்பெக்டருக்கு அசிஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கீழே இருக்கிற கான்ஸ்டபிளும் சரி, ஹெட் கான்ஸ்டபிளும் சரி, அசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இன்வெஸ்டிகேட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம 1,00,000 பேரை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையில வச்சிருக்கிறோம். 1,10,000 20,000 பேர் நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள இன்னைக்கு இருக்காங்க. அத்தனை பேருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வழக்குகளை நம்ம விரைவா முடிக்க முடியும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஜனநாயகத்துடைய தூண்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் ரெண்டுமே வெவ்வேறு விதமான பணிகளை செய்யுது. இப்ப காவல்துறையை வந்து நீங்க ஒரு நிர்வாகத்துறையா தானே பார்க்க முடியும். ஜுடிஷியல் சிஸ்டம் தனியா தானே இருக்குது. அப்ப நீதித்துறை எதுக்கு இருக்குது? அப்ப நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் நீங்க ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி இல்லையா நீங்க சொல்றது? இல்ல இப்ப நீங்க பேசுறது சரிதான். காவல்துறை என்பது நிர்வாகத்துறையினுடைய ஒரு பங்கு தான். நீதித்துறை வேற. இது வந்து ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துல 3 விஷயம் இருக்கு. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதுல வந்துட்டு 3 பகுதிகள் இருக்கு. என்னன்னா காவல்துறை, நீதித்துறை, அதுக்கப்புறம் சிறைத்துறை. இந்த 3 சேர்ந்ததுதான் அந்த பனிஷ்மெண்ட்டினுடைய அந்த ப்ராசஸ். பாதிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி வந்து காவல்துறைக்குள்ள வராருன்னு வந்துட்டு எனக்கு அது போல ஒரு எனக்கோ என் சார்ந்தவர்களுக்கோ இல்ல எனக்கு தெரிஞ்சவருக்கோ ஒரு குற்றம் நிகழ்ந்துடுச்சுன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த குற்றம் நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு அதை வந்து ஒரு எஃப்ஐஆரா மாத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. எஃப்ஐஆருக்கு அப்பதான் பொறுப்பு வருது. அப்பதான் எஃப்ஐஆர் வந்த பிறகுதான் காவல்துறைக்கு பொறுப்பு வருது. அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். அந்த முடிச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவர் இன்னார் குற்றவாளி, இந்த குற்றத்தின் காரணமா குற்றவாளி, ஏன்னா அந்த குற்றம் என்னன்றத நம்ம வந்துட்டு ஐபிசி இந்தியன் பீனல் கோடும் அப்புறம் இந்த பாரதிய சஞ்சார் நிகாரா ஒரு புது சட்டம் ஒன்று உருவாக்கிறேன், அவருடைய முழு பெயர் எனக்கு தெரியல. அந்த சட்டத்தின்படியும் இது குற்றம்னு வருது, இந்த குற்றத்தின்படி இந்த எண்ணின்படி இது குற்றம்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும் போலீஸ். அத சாட்சிகளோடையும் எவிடன்ஸோடையும் அதை உறுதிப்படுத்தி அதை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க வேண்டியதுதான் போலீஸோட வேலை. அதை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட் வந்து அதுக்கப்புறம் ஆமா இந்த குற்றம் உறுதியாகுது இல்லன்றத கோர்ட் முடிவு எடுக்கணும். இப்ப இந்த கேஸ்ல அப்படிதான் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்துட்டு முதல்ல தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்யறாங்க. அங்க இருந்து தமிழ்நாடு காவல்துறையில இருந்து இது வந்து சிபிஐக்கு மாறுது. சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு இதை கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்குறாங்க. சரிதானே? அப்ப கோர்ட் ஆய்வு செய்யுது. கோர்ட் வந்து அதை ஆய்வு செய்யுது, நீதி பரிபாலனம் செய்து அந்த நீதி பரிபாலனத்தினுடைய கடைசி பங்குல தான் அவங்க வந்து ஆமா இவர்கள் குற்றவாளிகள் தான் உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதுல குற்றவாளிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். தான் குற்றவாளி அல்லன்னு அவங்க நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். தான் இல்லன்னு உறுதிப்படுத்தணும். அப்படி அதுல உறுதிப்படுத்த அவங்க தவறுற பட்சத்துல குற்றவாளிகள் உறுதிப்படுத்தி இவங்க இப்ப குற்றவாளிகள் உறுதிப்பட்டவங்கள இவங்களை வந்து தண்டிக்கணும். இவங்களுக்கு தண்டனை என்னன்னு சொல்லியாச்சு, இதுதான் தண்டனை. இப்ப வந்து வாழ்நாள் முழுக்க சிறைன்னு. அப்ப என்னன்னா அடுத்து 3வது கட்டமா இருக்கக்கூடிய சிறைத்துறைக்குள்ள கொண்டு போய் இவங்களை அடைச்சிருவாங்க. அதுவும் எக்ஸிகியூட்டிவ் பாடி தான். இப்ப நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்? காவல்துறையில ஆரம்பிக்கிறோம், நீதித்துறைக்குள்ள வரோம். நீதித்துறை முடிஞ்ச உடனே திருப்பி வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுறோம். ஆனா அவர் ஜெயிலுக்குள்ள போனாலும் அவர் நீதித்துறையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒருத்தர் தான். நீதித்துறை தான் அவரை குற்றவாளின்னு சொல்லி அவரை தண்டனைக்கு அனுப்புது. அந்த நீதித்துறை தான் அவரை ஜெயில போட்டு பாத்துக்க சொல்லுது. அவரை ஜெயில போட்டு பாத்துக்க சொல்றது யாருன்னா நீதித்துறை தான். 10 ஆண்டு காலம் இவரை ஜெயில வைப்பா. 10 ஆண்டு காலம் இவருக்கு கொடுக்கக்கூடிய உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் பொறுப்பா பாத்துக்க வேண்டியது நீ உன் பொறுப்பு, இந்தா நீ செய் அப்படின்னு சிறைக்கு வேலை கொடுக்குது. ஆனா அந்த சிறையை நடத்துறது யாருன்னா திருப்பி தமிழ்நாடு நீதித்துறை. இப்ப திகார் ஜெயிலுக்கு போனீங்கன்னா அங்க வந்து டெல்லி மத்திய அரசு வந்துரும். டெல்லியில திகார் ஜெயிலுக்கு போனீங்கன்னா அங்க மத்திய அரசு வந்துரும். புரியுதோ? அப்ப எந்த அரசுன்றது வந்து
இப்ப இந்த 3 துறையும் சேர்ந்ததுதான் வந்து நீதி பரிபாலன துறை. இப்ப பெரும்பாலான சட்டங்கள் வந்து மேற்குலகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மிக பாதுகாப்பாகவும் மிக சாதகமாகவும் இருக்கு. மிக சாதகமாகவும் இருக்கு. அதே மாதிரி இப்ப எங்க அமைப்புல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கிறேன். எங்களுடைய ஊர் இருக்கு இல்லையா, நீங்க எங்க போனாலும் பெரும்பாலான பகுதிகளில் கேமரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொது பகுதிகளில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா போலீஸ் இமீடியட்டா என்ன பண்ணாங்க, இந்த கேமராவை செக் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு உடனே அந்த கேமராவை அவங்களே செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேமரா வாஸ் கண்ட்ரோல்டு பை வேஸ்ன்னு சொல்லக்கூடாது, கேமரா இஸ் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட் மிஷினரி. இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு பொது மனிதனா அந்த கேமராவை போய் என்னால பார்க்க முடியாது. ஆனா தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கேமராவும் கிடையாது, கேமராவை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயமும் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா என்ன டிராபிக் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல சார், எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்கன்னு எந்த வண்டி கண்டுபிடிச்சு ஃபைனலா மெசேஜ்ல அனுப்பிடுறாங்களே சார், அதுக்கெல்லாம் கேமரா யூஸ் பண்றாங்களே. வெரி குட். நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஆமா கேமரா இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எத்தனை கேமராக்கள் இருக்கு, அந்த கேமராவை எப்படி பயன்படுத்துறாங்க? ஆனாலும் இவங்க யாருக்கிட்ட போய் கேமராவுடைய ஹெல்ப் கேட்கறாங்க, இதையும் நீங்க பார்க்கணும். நுங்கம்பாக்கம் ரயில்வேல ஒரு பெண் கொல்லப்பட்டார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வாதி. அந்த பெண் கொல்லப்பட்ட போது அந்த பையன் கொன்னுட்டு நடந்து போன வீதிகள்ல இருந்த கேமராக்கள் எல்லாரையும் அவங்க வந்துட்டு பண்ணி அதனுடைய பிரிண்ட் எல்லாத்தையும் அவங்க வாங்கினாங்க. கேமராக்களுடைய பல கேமராக்கள் பிரைவேட் கேமராக்கள், ஹோட்டல்லையும் நகைக்கடையிலையும் வச்சிருக்கிற கேமராவை இவங்க வந்து ஃபாலோ பண்ணி அங்க இருந்து தான் ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப ஹோட்டல்லையும் நகைக்கடையிலையும் இருக்கிற கேமராக்களை அவங்க வந்து இப்ப காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய என்ன அவசியம்? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா காவல்துறை நமக்கு சட்டம் தெரியாத ஒரு மக்களை ஏமாத்தி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வந்து அதை நம்ம சட்டத்துக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, நீங்க சொன்னீங்க அந்த டிராபிக்ல வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு சென்னையில இருக்கிற மாதிரி கேமரா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற கேமராஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை? ஆனா பிரைவேட்டா ரன் ஆயிட்டு இருக்கிற கேமராஸ் எத்தனை? பிரைவேட்டா ரன் ஆயிட்டு கேமரா பாத்தீங்கன்னா பல ஆயிரம் இல்லையா? இப்ப பெரும்பாலான நேரங்கள்ல அந்த ஏரியாவில ஏதாவது கேமரா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வர சொல்ற சென்னை சிட்டி போலீஸை நீங்க பார்க்கலாம். ஒரு வழக்கு நடந்துருச்சுன்னா நாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ஏரியா வந்து கவர் பண்ற ஏரியா கம்மியா இருக்கும். ஆனா பிரைவேட் கேமராஸ் கவர் பண்ற ஏரியால தான் இவங்க போய் அவங்க கிட்ட பெக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிதான் தமிழ்நாடு காவல்துறை நடந்துட்டு இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து 2006 லண்டன்ல நான் போனேன். அப்ப மெட்ரோபாலிட்டன் போலீஸ், நீங்க ஸ்காட்லாண்ட், அந்த ஸ்காட்லாண்ட் யார்ட்ல எனக்கு வந்து அந்த கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல நாங்க வந்து லண்டனுக்குள்ள நகரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிட்டு போயிட்டார். அங்க வந்து ஒரு வேன் இருந்தது. அந்த வேனுக்குள்ள என்ன கூட்டிட்டு போனாரு. அந்த வேனுக்குள்ள இருக்கிறவர்கிட்ட இவர் வந்து இந்தியாவில வந்து வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், இவருக்கு வந்து இந்த கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் வந்து நான் பாருங்க, நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அந்த ஆளை நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். நாங்க இல்ல, அவர் ஃபாலோ பண்ணி எனக்கு காமிச்சார். 8 கிலோமீட்டர் அந்த விடாம அந்த கேமரா மாத்தி அத்தனை கேமராவும் ரன் பை மெட்ரோபாலிட்டன் போலீஸ். அத்தனை கேமராவும் இவருக்கு சொந்தமானது. அதன் காரணமா தான் அவரால் கேமராவை சுவிட்ச் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இப்ப நீங்க சென்னை சிட்டி போலீஸ்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்னா அடுத்த கேமரா உங்களுக்கு வராது. அடுத்த கேமராக்கும் உங்களுக்கும் இதுக்கு லிங்க் இருக்காது. இங்க நீங்க ஒரு கேமராவில் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆள் அடுத்த கேமரா போய் அந்த அடுத்த தெருவுக்கு போகும்போது எந்த கேமராவை ஃபாலோ பண்ணணும்னு அந்த கேமரா ஆபரேட்டருக்கு தெரியும். எவ்வளவு நாளைக்கு அது வந்து ஃபைல்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். பெரும்பாலான கேமராக்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் கேமராஸ்லாம் ஒரு 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், 30 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஓவர் ரைட் ஆகும். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நீங்க அந்த வந்து ஒரு 60 நாளுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃபைல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திருப்பி பார்த்தா அந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்காது. அதே நீங்க கவர்மெண்ட் கேமராவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது 6 மாசம் நீங்க இந்த ஃபைல்ல வச்சிருக்கணும்னா 6 மாசம் கழிச்சு போனாலும் 6 மாசத்துக்குள்ள போனாலும் அந்த ஃபைல் கண்டிப்பா அப்படியே இருக்கும், அவைலபிளா இருக்கும் அது. ஏன்னா கவர்மெண்டோட மெத்தடோட ஃபாலோ பண்றது. இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நீங்க அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ல அது 6 மாசம் இருக்கும், நீங்க தைரியமா போய் 6 மாசத்துக்குள்ள அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பிரைவேட் கேமரால ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் ஆகி ரீரைட் ஆக ஆரம்பிச்சிடும். டெலீட் ஆகிறது மட்டும் இல்லாம ரீரைட் ஆயிடும். அந்த நீங்க எந்த இடத்துல முக்கியமான விஷயம் பதிவு செய்யணும் அந்த பதிவு மேலேயே இன்னும் புது பதிவு வந்துடும். இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை போல இந்திய காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய இது. இப்ப அதே மாதிரி நாங்க வந்து முதல்ல காவல்துறைக்கு வந்து மாடர்னைசேஷன் ஆஃப் போலீசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள இருக்கும்போது நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் காரணமா கேமராக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க.
கேமராக்கள்லாம் வாங்கி தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய ட்ரைனிங் காலேஜ் இருக்குல்ல, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சில கேமராக்களை கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேமராக்களை எங்க பயன்படுத்துறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ புக் பண்ணிக்கிட்டாங்க. எங்கெங்கயோ புக் பண்றாங்க. அந்த ஐஜி நடந்து போற இடம், டிஐஜி நடந்து போற இடம், ஐஜி இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாரு. ஐஜி இப்ப என்னன்னா, இந்த கேமரா எதற்காக வேலை செய்யுதுன்னே புரியாம இவங்க எதுக்கோ அந்த கேமராக்களை பயன்படுத்திட்டாங்க. நான் வந்து டிசி ஆபீஸ்க்குள்ள போனேன்னு வச்சுங்களேன். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையாறு டிசி ஆபீஸ்க்குள்ள போனேன். அடையாறு டிசி ஆபீஸ்க்குள்ள அவரு ஒரு கேமராவை அவருடைய விசிட்டர்ஸ் வந்து உட்கார்றாங்கல்ல, அந்த இடத்துல போக்கஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ரூமுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்காரு. அடையாறு ஆபீஸ்க்குள்ள டிசி ஆபீஸ்க்குள்ள இருக்க ஒரு அவருக்குள்ள ஸ்கிரீன் இருக்கு. அவரு ரூமுக்குள்ள இருந்தாலும் அவர் ஆபீஸ்ல அவரை பாக்குறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அவரே கூப்பிடுவாரு, இன்னாரு வந்திருக்காரு, அவரை கூப்பிடுங்க, உள்ள வர சொல்லுங்கன்னு. அப்ப அந்த கேமரா என்ன பர்பஸ்க்கு அதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? கேமரா கிச்சன் டூல் மாதிரி யூஸ் ஆகுது. ஓகே, அப்பனா நீங்க டெக்னாலஜியே கூட நம்ம வந்து இன்னும் சரியான ஒரு தளத்துல வந்து பயன்படுத்தாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷா பயன்படுத்திட்டு இருக்கிறோம், கேவலமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நீங்க அந்த டெக்னாலஜியை லிங்க் பண்ணணும். ஆனா அந்த டெக்னாலஜியை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரைவேட் பீப்புள் கிட்ட இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் போய் வாங்கிட்டு வந்து அதை நீங்க கோர்ட்டுக்கு எவிடன்ஸா கொடுக்குற அளவுக்கு நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. What rights you have to get a private footage from private people? அவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு எங்கேயாவது உங்களுக்கு சட்டம் இடம் சொல்லுதா? நீங்க வந்து கேமரா வச்சிருக்கீங்க, எனக்கு நீங்க வந்து போலீஸ் கேட்டா கொடுத்து ஆகணும்னு எங்கேயாவது உங்களுடைய இந்திய சட்டம் சொல்லுதா? எங்கேயாவது சொல்லுதா? ஆனாலும் நீங்க அவங்ககிட்ட போய் உட்காந்து அவன் வீட்டுக்குள்ள உட்காந்து நீ குடுடான்னு சொல்லி மிரட்டி வாங்கிட்டு வரீங்கல்ல, அவனுடைய வீட்டுக்குள்ளேயோ அவனுடைய ஆபீஸ்க்குள்ளேயோ உட்காந்து மிரட்டி வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப அது எவ்வளவு ஸ்டூபிடான ஒரு விஷயம். உங்களுக்கு அது புரியுதா? இதுல நம்ம பெரும்பாலும் காவல்துறை மனநிலை இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றணும். காவல்துறை மனநிலையை மாற்றணும். நாம காவல்துறை எதற்காக செயல்படுறோம்? நீங்க மெட்ரோபாலிட்டன் போலீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன்ல, நான் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மீட்டிங் நடந்தது. எனக்கு அந்த மீட்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நண்பர் என்ன சொன்னாரு, ஒரு மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஆஃபீஸர், அவர் மனைவியும் போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் என்ன வந்து அந்த மெட்ரோபாலிட்டன்ஸ்குள்ள என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்குள்ள கூட்டிட்டு போனவர். இந்த மாதிரி முத்து சார் அப்படின்னு கூட்டிட்டு போனவர். அங்க உள்ள போகும்போது அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர், அவரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ரிசர்ச் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் மெட்ரோபாலிட்டன் போலீஸ்ல நாங்க மல்டிகல்ச்சரல் போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க ரெக்ரூட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எங்களுடைய ரீடைனிங் கெபாசிட்டி ஒன்லி 7% சொல்றாரு. நாங்க 100 பேரை நாங்க செலக்ட் பண்ணா 93 பேர் ஓடி போயிடுறான். எங்க லண்டன்ல போலீஸ் ஆபீசரா உள்ள ஒருத்தன் ஜாயின் பண்ணா 97 பேர் ஓடி போயிடுறான், 93 பேர் ஓடி போயிடுறான். வெறும் 7 பேர் தான் எங்க கூட ரீடைன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஊர்ல நம்ம போலீஸ் வேலை கிடைக்கிறதுனா குதிரை கொம்பு, அதை கிடைச்சதுன்னா அது லைஃபுக்கு, அதுதான் அதுல பென்ஷன் வரும், அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா லண்டன் மாதிரி நகரங்கள்ல போலீஸ்காரரா சேர்ந்தவங்க அந்த வேலையை விட்டு ஓடி போறாங்க. நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஒரு இதுல சொல்லியிருக்கேன். நான் வந்து இங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது அகாடமியில, இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமியில நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் எங்கிட்ட கேட்டாரு, எங்களுக்கு வந்துட்டு ஒபே த ஆர்டர்னு ஒரு ரூல் இருக்குன்னா எங்களுக்கு வந்து டிஸ்ஒபே த இல்லீகல் ஆர்டர்னு ஒரு ரூல்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு மேல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். பல விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவுக்கு அதை வேணுங்கனாலுமே சொல்லி கொடுக்காம வச்சுட்டாங்க. நான் ஒரு புரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். அந்த போலீஸ் ஆஃபீஸரை he was a constable from ஆஸ்திரேலியன் ஃபெடரல் போலீஸ். அவரை நான் ஒரு 3-4 ஆண்டு கழிச்சு திருப்பி சந்திக்கும் போது அவர் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது I left my police job அப்படின்றாரு. வேலை விட்டுறீங்களா? what you doing currently அப்படின்னு கேட்டேன். I'm a project manager at Antarctic division அப்படின்றாரு. இப்போ அந்த கான்ஸ்டபிள் வேலையை விட்டுட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அண்டார்டிக் டிவிஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காரு. ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறவர் அடுத்து வேற ஒரு நிலைக்கு தன்னை மாத்திக்க முடியுது. அதன் காலமா தான் அவங்களால ரீடைன் பண்ண முடியல. அதே மாதிரி எனக்கும் இங்க ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு வச்சுக்கலாம். இங்க காவல்துறைக்குள்ள சேர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. அப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் பேசும்போது என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு நீ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணு, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நீ அப்ளை பண்ணு, நாங்க வந்து உன்னோட ஃபைலை பண்றோம், பிகாஸ் யூ ஆர் குவாலிஃபைட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா.
அதனால நீங்க தமிழ்நாடு காவல்துறையில வேலை செஞ்சிருக்கீங்க. இங்க வந்துட்டு நீங்க வந்து போலீஸ் சம்பந்தமான படிப்புகள்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. அதனால நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். நான் ஏன் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன்னா, நான் ஏற்கனவே 12 ஆண்டு காலம் குற்றவாளிகளோடையும், குற்றவாளி ஆண்களோடையும், குற்றவாளி பெண்களோடையும், காவல்துறையில வேலை செய்ய தெரியாத முட்டாள் மேலதிகாரிகளோடையும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன். எதற்காக நாங்கள் வந்து காவல்துறையில வேலை செய்யறோம்னு தெரியாத முட்டாள் அதிகாரிகளோட வேலை செஞ்சிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து அந்த மெட்ரோபாலிட்டன் போலீஸுடைய ஹெட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா அவன் அழகா எழுதி வச்சிருக்கான், ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் சேஃபர் லண்டன். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு இந்த லண்டனை சேஃபா வச்சுக்கிறதுக்காக வேலை செய்யறோம்னு சொல்றான். ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறோம். ஆனா தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள இருக்கிற பெரும் அதிகாரிகள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? பெரும் அதிகாரிகள், முட்டாள் அதிகாரிகள் தான் இந்த அரசை நடத்துறதா நினைக்கிறான். அதன் காரணமா யார் மீது வழக்கு பதிவு செய்யணுமோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டான். யார் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாதோ அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறான். தொடர்ந்து இந்த காவல்துறையில ஒரு காமெடி கூத்து நடத்திக்கிட்டு இருக்கிறான். நான் என்னோட வேலை செஞ்ச பல அதிகாரிகளை நான் அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய மனநிலையில ஏற்பட்ட மாற்றத்தை நான் பார்த்துக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஜாயின் பண்ணது ஒன்றும் பெரிய ரேங்க்லாம் கிடையாது. சப் இன்ஸ்பெக்டரா தான் நான் ஜாயின் பண்ணேன். நாங்க சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் படிச்ச ஆட்கள் இருப்பாங்க, நிறைய படிச்ச ஆட்கள். நாங்களாம் சேரும்போது வந்து அப்ப என்னன்னா பேச்சுலர் டிகிரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ண முடியும். பேச்சுலர் டிகிரி மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்ப அதுதான். ஆனா எங்களுக்கு மொத பேட்ச் வந்து +2 போதும். எங்களுக்கு மொத பேட்ச் வந்து 87 பேட்ச். அதுக்கு அடுத்து 10 ஆண்டுகளும் ரெக்ரூட்மெண்டே கிடையாது தமிழ்நாடு காவல்துறையில. ரெக்ரூட்மெண்டே கிடையாது. அதுக்கப்புறம் நேரா 87க்கு அடுத்து 96 பேட்ச் தான். அந்த 96 பேட்ச்ல ஒரு பெரிய கிரவுட் வந்து ஜாயின் பண்ணுது. அந்த பெரிய கிரவுடும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த 10 வருஷம் ஆண்டு ரெக்ரூட்மெண்டே இல்லன்றனால பெரும்பாலும் நல்ல கிரீமான டீம் வந்து ஜாயின் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தி பெஸ்ட் டீம் வந்து உள்ள ஜாயின் 96. ஆனா என்னன்னா அந்த உள்ள வந்து ஜாயின் பண்ணும்போது எங்களை வந்து நான் வந்து செலக்ட் ஆகும்போது 500 பேரை ஒரே நேரத்துல செலக்ட் பண்றாங்க. எங்களோட பேட்ச்ல 500 பேர். அந்த 500 பேருக்கும் ஒரே நேரத்துல ட்ரைனிங். அதுல 300 பேருக்கு அந்த 500ல 1 to 300 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 1 to 300 அவங்களுக்கு வந்து அசோக் நகர் என்ன ட்ரைனிங். மிச்சம் 301 to 500 அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து வீராபுரத்துல ட்ரைனிங். வீராபுரம்ன்றது வந்து ஆவடி இடத்துல ஒரு ட்ரைனிங். இப்ப 500 பேருக்கும் ஒரே நேரத்துல ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ல 300 பேரும் ஒரே இடத்துல தங்கிட்டு இருந்தப்ப நாங்க எனக்கு அசோக் நகர்ல ட்ரைனிங் ஃபார்ச்சுனேட்டா. அப்ப நான் வந்து அந்த 1 ஆண்டு காலம் உள்ளே தான் இருக்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு சிறை போல தான் இருந்துச்சுங்களேன். அந்த 1 ஆண்டு சிறை காலத்துல நான் அதை சிறை காலம் தான் சொல்லுவேன். 1 ஆண்டு சிறை காலத்துல நீங்க வெளியில யாருக்கிட்டையும் போய் அதிகமா கலந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டையும் போய் பேசிட்டு இருப்பேன். தனித்தனியா ஒருத்தர்கிட்டையும் பேசிட்டு இருப்பேன். நான் அப்பயே வந்து கொஞ்சம் அந்த ஆய்வு மனநிலை எனக்கு இருந்ததுனால என்ன தலைவா, என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க, என்ன இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சீங்களா இப்படின்னு ஒருத்தரையும் கதை கேட்கறது உண்டு. ஏதாவது காசு கொடுத்தீங்களா சேர்றதுக்கு அப்படின்லாம் கேட்கறது உண்டு. இப்படி தனித்தனியா உட்கார்ந்து கேட்கும் போது பல பேர்கிட்ட நான் கேட்டது போது ஒரு சிலர் என்கிட்ட சேர்ந்து நான் நேர்மையா வந்தேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சிலர் இல்ல தலைவா, கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன் தலைவா, எப்படியாவது அந்த காசை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படியா சம்பாரிச்சிடணும் தலைவா அப்படின்னு சொன்ன என்னுடைய நண்பர்கள் பல பேர் இன்னைக்கும் காவல்துறைக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பணம் கொடுத்துட்டு அந்த துறைக்குள்ள வந்தவங்க அந்த பணத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாங்களா, இல்ல வந்துட்டு ஒர்க்கிங் டுகெதர் வித் சேஃபர் சென்னைன்னு வேலை செய்வாங்களா, இல்ல சேஃபர் தமிழ்நாடுன்னு வேலை செய்வாங்களா? உங்களுக்கு புரியுதா? எந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனை புரியுதா? நல்ல ஒரு சேஃபான சமுதாயம் உருவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறுல சரி செய்யணும். நீங்க வேறுல சரி செய்யாம மேல இருக்கிற உச்சத்துல மட்டும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சா கனவு பலிக்காது. நம்ம மக்களுக்காகவும் மக்களுடைய வெற்றிக்காகவும் தான் காவல்துறையை ஒழிய தனிப்பட்டவர்களுக்காக கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 500 பேர்ல பல பேரு, இன்னைக்கு 500 பேர்ல பல பேர் கூட என்னால பேசவே முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த காவல்துறை மனநிலைக்குள்ளேயே ஊறி சாதாரணமா வந்தவன் தான். ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணவன் தான். இன்னைக்கு அவன் என்ன நினைக்கிறான், அவன் காவல்துறைகளுக்குள்ள இருக்கிறதுனாலயே அவன் நினைக்கிறதும் செய்யறதும் சரின்னு நினைக்கிறான். இந்த மனநிலை தான் இன்னைக்கு வந்து ஒரு மாற்றப்பட வேண்டிய ஒரு மனநிலையாவும் நானுமே வந்து பாக்குறேன்னா, நீங்க சொல்ற வேண்டிய மனநிலை, களையெடுக்கப்பட வேண்டிய மனநிலை. என்னுடைய நண்பர்கள் பல பேரு நான் எஸ்ஐயா இருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவன் அடிஷனல் சூப்பரண்டா போலீஸாவும் எஸ்பியாவும் மாறி இருக்கான். அவங்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா 5 நிமிஷத்துல கடுப்பாயிருவீங்க. ஏன்னா அவன் அவ்வளவு முட்டாளா இருக்கான்.
அவன் காவல்துறைக்குள்ள சேர்ந்த பிறகு தன்னை பக்குவப்படுத்திக்கல, காவல்துறைக்குள்ள சேர்ந்த பிறகு தன் அறிவை வளர்த்துக்கல, காவல்துறைக்குள்ள சேர்ந்த பிறகு காவல்துறை பற்றிய விஷயங்களையே படிக்கல, காவல்துறை பற்றிய விஷயங்களே படிக்கல. அதே மாதிரி இவன் மட்டும் இல்ல, இவனுக்கு மேல ஐபிஎஸ் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, அவனும் தொடர்ந்து முட்டாளாகவே தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு இருக்கான். இதுல பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் வீட்டு வாசல்ல நிக்கிறவர்களாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை காலத்தை மாற்றி இருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும். ஆனா மேற்குலகில நான் அது போல நான் பார்க்கல. ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதிய விஷயங்களா இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு மற்ற காவல்துறையோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து மாறி இருக்கிறோம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறோன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் மேற்குள்ள நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் ரொம்ப நிறைய விடயங்கள்ல சாதி உட்பட பல விஷயங்களும் ரொம்ப நம்ம பேக்வேர்டா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வருது. பொள்ளாச்சி கேஸ்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட மற்றும் இந்த காவல்துறை சிஸ்டம் குறித்து ரொம்ப டீப் அனாலிசிஸா இருந்துச்சு. இன்னும் உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியா இது தொடர்பா கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் எங்களுக்கு இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் டீப்பா வச்சு பேசலாம் சார். வணக்கம். எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்துக்களையும் இணையத்தின் வாயிலாக அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பெருதினம் பெருதிக நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.